நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சீன் இருக்காங்கல்ல, சீன் வந்து சூப்பராக ஒரு ஜவுளி கடை ஆரம்பிச்சு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மாயா கூட சேர்ந்துக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வீட்டில் உள்ளவங்க பார்த்து ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சீன் வந்து யாருக்குமே தெரியாமல் ஜவுளி கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டே அன்னைக்கு குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே வந்து கூட்டு வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ரகுராம் இருக்கார்ல, அவர் தான் வந்து அந்த ரிப்பன் எல்லாம் கட் பண்ணி அந்த ஜவுளி கடையை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து சூப்பரா ஜவுளி கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்ட, இனிமேல் உன்னோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்க போகுது, பரவாயில்ல, இனிமேல் வந்து உனக்கு என்னனாலும் நீயே சமாளிச்சுக்கிறேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்படியே உனக்கு முடியலைன்னா சொல்லு, நான் இருக்கேன், அதுக்கடுத்து இந்த குடும்பம் இருக்குது, எல்லாமே உனக்காக உன்னை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து பத்மா வந்து கேட்குறாங்க, என்னப்பா சீனு எங்ககிட்ட கூட சொல்லலை, சர்ப்ரைஸாக கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கியே, இந்த ஐடியாலாம் உனக்கு யாருப்பா கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம சீனுக்கன் வந்து மாயா பக்கம் போகுது. மாயா வந்து சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே மாயா வந்து லேசாக கண்ணடிக்கிறாங்க. அதை பார்த்தவொடனே நம்ம சீனுக்கு வந்து மூஞ்சிலெல்லாம் ஒரு சிரிப்பு மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சுட்டு உடனே சொல்லி சமாளிக்கிறார் நம்ம சீனும். இல்லைம்மா, அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜவுளி வியாபாரம் தான் பண்ணார், ஜவுளி கடையெல்லாம் வச்சுருந்தாரு, அவருக்கு வந்து பெரிய லாஸில் போயிடுச்சு, லாஸில் வந்து பிஸ்னஸ் போயிடுச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஏன் அது ஊருக்குள்ளே எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வரைக்கும் கூட அப்பா பேசி கிண்டல் பண்ணுறது அந்த ஒரு வார்த்தைக்காக தான். அப்பா வந்து ஜவுளி கடை வச்சுருந்தாரு, அது வந்து லாஸில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க அப்பாவை. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து அப்பாவோட பேரை காப்பாற்றுறதுக்காகவாது நான் அந்த ஜவுளி கடை ஓப்பன் பண்ணி நான் வந்து நல்லபடியாக நடத்தணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர்ப்பா சூப்பர், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுவெல்லாம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க அப்பா இருக்கார்ல, அவர் போய் விறுவிறுன்னு கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம சீனை. கட்டி பிடிச்சிட்டு ஆனந்த கண்ணீரெல்லாம் வடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம ரகுராம் தான் ரிப்பனெல்லாம் கட் பண்ணி எல்லாம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா எல்லாருமே வந்து கடையை நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, சீனு வந்து முன்னேறிட்டான், கடையெல்லாம் சூப்பராக கட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து பத்மாவும் நம்ம பார்வதியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த மாயா சும்மா இருக்காமல் சீனுக்கு வந்து ஐடியா எல்லாம் கொடுத்துருக்கா, ஜவுளி கடையெல்லாம் வச்சு நீ வந்து முன்னேறு அப்படிங்கிற மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படிங்கிற மாதிரி பத்மாலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ கூட அவங்க லவ் பண்ணுறாங்களோ எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திரும்பி பார்க்காங்க. அவங்க திரும்பி பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கிட்டு பார்த்தா மாயாவும் நம்ம சீனும் வந்து ஜோடியாக அங்கிட்டு அப்படியே கடையை நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே 2 பேருக்கு வந்து என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னே தெரியல. 2 பேரும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.